உங்கள் மேலே இருக்க கோபம் தான் இது. இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற சைக்கிளிக்கில் வரக்கூடிய தோல்வி. அடுத்த தடவை நம்ம ஜெயிச்சிடணும்னு திமுக நினைக்கவே வேணாம். இப்படி நினச்சி தான் அதிமுக கோட்டை விட்டு நிற்கிறாங்க 21ல். இது வேற ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ திருந்தலை இந்த 2 கட்சிகள்னா அடுத்த தேர்தலில் இதை விட மோசமாக மக்கள் மன்றத்திலேருந்து தூக்கி எறியப்படுவார்கள். ஒரு சின்ன வீடு கூட சொந்தமாக இருக்க இடம் இல்லாத ஒரு ஏழை பெண், நிறைமாத கர்ப்பிணி, தலித் பெண், அவளால் பல கோடி செலவு செய்த திமுக வேட்பாளரை தோற்கடிக்க முடியுதுன்னா என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. காசு பணம் செல்லுபடியாகல, ஜாதி செல்லுபடியாகல, மதம் செல்லுபடியாகல. ஒரு குடிமகனா அங்கே போய் பிரச்சாரம் பண்ண ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண உரிமை இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரத்தனம். உங்களால் ஆன வரைக்கும் நீங்கள் அடக்கி பார்த்தீங்க அவரை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு. இன்றைக்கி அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ சிஎம் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். நீங்கள் விஜயை எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் விஜயை ஆதரிக்கிறவங்களை என்றைக்கு தற்குறின்னு திமுக பேச ஆரம்பிச்சதோ அன்றைக்கே திமுகவோட முடிவுரை எழுதப்பட ஆரம்பிச்சு. நீயே ஒரு சினிமாக்காரனாக இருந்துட்டு இதை பேசுகிற. சினிமாக்காரன்றது ஒன்றும் கெட்ட தொழில் கிடையாது. சினிமாக்காரன்றதுக்காக ஓட்டு போடலை, அதை புரிஞ்சுக்கோ. நீ யாரை தூக்கி பிடிக்கிறியோ அவங்க யோகியதை லட்சணத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, தகுதி இல்லை, தைரியம் இல்லை. தேனு பாலுமா ஓடுது. ஒரு தொகுதியில் 75 கோடி செலவு பண்ணி உன் பாஷையில் சொன்னால் கூத்தாடியை தோக்கடிக்கிறதுக்கு வேலை செஞ்சுருக்கானுங்கல்ல. அவங்கள கேள்வி கேட்க உனக்கு துப்பு இல்லை. நீ தமிழ்நாட்டு மக்களை பற்றி விமர்சனம் பண்ணுறியா? ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வரலாற்று வெற்றி தாவேகாவுக்கு. திமுகவா அதிமுகவா அப்படின்னு இருந்த ஒரு இருதுருவ அரசியலிருந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. ஒரு 108 தொகுதிகள் வந்து ஒரு தனி பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கார். திரைத்துறையிலேருந்து வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஜொலித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கார். எம்ஜிஆர் செய்ய முடியாத ஒரு சாதனை 35% அவர் தொட்டிருக்கார். பட் அந்த நம்பர்ஸ் வரல. 130 அப்படின்ற அந்த நம்பர் அவர் கிராஸ் பண்ண முடியல. இதை எப்படி பார்க்குறீங்க? அதற்கு முன்னாடி தொடர்ந்து 85% வாக்கு வந்து போல் ஆயிருக்கு அப்படின்னும் போது அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தான் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அது இங்கேயும் நீங்கள் வந்து நம்ம ரெட்ரோலோக்ஸ்லேயும் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. பட் அப்போ நிறைய கூற்றுகள்லாம் இருந்தது. எஸ்ஐஆராக இருக்கட்டும், இல்லை ப்ரோ இன்குபென்சின்னு சொன்ன விஷயங்களாகன்றதை தாண்டி இதை எப்படி பார்க்குறீங்க? ஹெவி போலிங்கிறது என்றைக்குமே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு உதாரணம் மம்தா பானர்ஜி. இங்கே தமிழகத்தில் அது நடந்திருக்குது. ஏற்கனவே 2011 நடந்திருக்குது. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். நான் அதற்கு கடுமையான விமர்சனங்கள் வந்தன. பட் இன்றைக்கி நான் சொன்னது வந்து உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பட் அதை நான் சொல்லும்போது என்ன சொன்னால், இது 2ஆக பிரியறதால எதிராக இந்த முறை அது நடக்குமான்ற சந்தேகம் இருக்கிறது சேர்த்து தான் சொன்னேன். பட் ஜென்ரல் ட்ரெடிஷ்னல் விஸ்டம்ன்றது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தான். 85%லாம் அதிகபட்சமான வாக்குப்பதிவு ஆட்சி மாற்றத்துக்கானது. கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 90% மேலே நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்த்தா ஹெவி போலிங் 80% கிராஸ் பண்ண ஹெவி போலிங்னா அது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி. 80% மேலே போல் பண்ணி இன்கம்பன்ட் கவர்மெண்ட் இருக்கிற ஆட்சி தொடர்ந்தது என்பது கிட்டத்தட்ட இல்லவே இல்லை வரலாறுல. அதையும் நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது மிக மிக அரிதினும் அரிதான நிகழ்வு, அல்லது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அப்பயே தெரிஞ்சிடுச்சு இது கவர்மெண்ட் இஸ் கான் அப்படின்னு. ஸ்டாலின் அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது என்பது தெரிந்து விட்டது. ஆனால் ஸ்டாலினே தோப்பார் நான் எதிர்பார்க்கல. அது யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டாலினே தோற்கடிக்கப்பட்டார் என்பது தான் வந்து மக்கள் கோபத்தின் வெளிப்பாடு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். செலவு பண்ணியிருக்காங்க. விஜய் தொகுதியில் வந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் 75 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்கன்றாங்க. 75 கோடி அப்படியும் செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனசாட்சி உள்ள ஒவ்வொரு பெரம்பூரில் பணியாற்றிய ஒவ்வொரு திமுக நண்பர்களுக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் எத்தனை முறை பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு. அப்படியும் அவர் தோற்கடிக்கப்பட்டு நான் கேள்விப்பட்டேன். அங்கே வேலை சொன்ன திமுக நண்பர்கள் பொதுமக்களுக்கு தெரியும். அவருடைய மனசாட்சியின் முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். 75 கோடிக்கு மேலே செலவு பண்ணி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இந்த எலெக்ஷனில் பணம், ஜாதி, மதம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆகவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது ஒரு வித்தியாசமான தேர்தல். ரொம்ப ஏழ்மையான, நான் எனக்கு கண் கலங்கிய ஒரு நிகழ்வு மாலை 4:30 மணி அளவில் புதிய தலைமுறையில் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு திருவிக நகர் தாவேகா வேட்பாளர் ஒரு பெண்மணி, அவர் 9 மாத நிறைமாத கர்ப்பிணி. அவர் வந்து ஒரு ஏழ்மையின் சின்னமாக இருக்கிறார். அவரை பார்த்தாலே தெரியுது. தலித் தொகுதி, அது தனி தொகுதி. ரொம்ப சமூகத்தோட அடித்தட்டிலேருந்து வந்த ஒரு பெண்மணி. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தொகுதியில் அங்கே
ம். ஆளும் கட்சி வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் மக்கள் தூக்கி அடிச்சிருக்காங்க திமுகவை. அந்த பெண்மணியை பார்த்தாலே தெரியுது, ஒன்றுமே இல்லைங்க இந்த தொகுதியில். 2 பேர் ஆட்சியிலையும் திமுக அதிமுக 2 பேர் ஆட்சியிலையும் அண்ணா திமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. 2 பேர் ஆட்சியிலையும் இங்கே எந்த வளர்ச்சியும் இல்லை, குடி தண்ணீர் இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, சாலை விளக்குகள் இல்லை, சாலைகள் இல்லை, கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறக்குது. அதை தாண்டி மற்ற சமூக தீங்குகள் எல்லாமே தலைவிரிச்சு ஆடுது. ஒன்றுமே இல்லைங்க இங்கே. அந்த இடத்துல வந்து இப்போ நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து இது ஒரு கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு புரட்சின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வார்த்தையை வந்து சொல்கிறதால அதை கொச்சப்படுத்துறதா சில பேர் நினைப்பாங்க. அப்படி இல்லை. அல்லது நம்ம கார்த்திக் சிதம்பரம் சொன்ன மாதிரி ஒரு விதமான அரப் ஸ்ப்ரிங் இது. ஒரு ஏழை பெண்மணி, நிறைமாத கர்ப்பிணி, ஏழ்மையின் வடிவமாக இருக்கிறார், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர் வெற்றி பெறுகிறாருன்னா எதை எதிர்த்துனா பல கோடி செலவு பண்ண ஆளுங்கட்சி வேட்பாளரை எதிர்த்து. அதே மாதிரி வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், ஆமாம், சாதாரண ஆட்டோ டிரைவர் விஜய் தான் ராயபுரம் அவரால் வெற்றி பெற முடியுதுன்னா வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சமூக மாற்றம். அரப் ஸ்ப்ரிங்னு சொல்கிறாரு கார்த்திக் சிதம்பரம். நான் அதை அப்படியே ஏற்றுக்கிறேன். ஏன்னா புரட்சின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுல எனக்கு சங்கடங்கள் இருக்குது. அதனால் அந்த வார்த்தையை நான் தவிர்க்கிறேன். பெருங்கோபம் இருக்குது 2 பேர் மேலேயும். இதை வந்து திமுக மேலே மட்டும் எடுத்துக்கோணும் தயவுசெய்து. இந்த திமுக நண்பர்கள் கோபப்பட வேண்டாம். அவங்க மேலே மட்டும் இல்லை, அண்ணா திமுக நண்பர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது உங்கள் மேலே இருக்க கோபம் தான் இது. இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற சைக்கிளிக்கில் வரக்கூடிய தோல்வி. அடுத்த தடவை நம்ம ஜெயிச்சிடணும்னு திமுக நினைக்கவே வேணாம். இப்படி நினச்சி தான் அண்ணா திமுக கோட்டை விட்டு நிற்கிறாங்க 21. இது வேற ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ திருந்தலை இந்த 2 கட்சிகள்னா அடுத்த தேர்தலில் இதை விட மோசமாக மக்கள் மன்றத்திலேருந்து தூக்கி எறியப்படுவார்கள். ஏன்னா முதன்முறையாக தமிழக தேர்தலில் பணம் செல்லுபடி ஆகலை. அதுவும் கோடியாக கொடுத்த பணம் செல்லுபடி ஆகலை. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, செல்லுபடி ஆகலை. ஜாதி செல்லுபடி ஆகலை, மதம் செல்லுபடி ஆகலை. அப்போ மக்கள் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. திமுகவுக்கு மட்டுமான தண்டனை அல்ல இது. இது திமுகவுக்கு மட்டுமான தண்டனை அல்ல, அதிமுகவுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட தண்டனை. திமுகவை விட அதிமுக கொடுத்த தண்டனை அதிகம்னு கூட ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது திமுகவுக்கு நம்பர் 1 தண்டனை. ஏன்னா அதிகாரத்தில் இருக்காங்க, அதனால் பர்செப்ஷனில் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அத்தனை கருத்து கணிப்பையும் சொல்ல வச்சாங்க. கடைசியில் அது வந்து எப்படி தவிடுபொடியானது. எண்ணிக்கை அளவில் வந்து அதிமுகவுக்கு பெரிய அடி விழுந்திருக்குது. 66 சீட் இருந்தவங்க 46 சீட்டில் வந்து நிற்கிறாங்க. திமுகவுக்கு வந்து 133லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 60 சீட்டுக்கு வந்து நிற்குது. இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற சைக்கிளிக்கலாக வரக்கூடிய, சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி. அடுத்த நம்ம ஜெயிச்சலான்னு திமுக கனவு காணுமே. ஆனால் மிகப்பெரிய தண்டனையை, இதை விட பெரிய தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வரலாறு காத்திருக்கிறது. ஏன்னா இப்போ நடந்திருப்பது, திரும்ப சொல்லுகிறேன், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தோல்வி அல்ல. ஒரு ஏழை ஆட்டோ டிரைவரால் பல கோடி செலவு பண்ண திமுக வேட்பாளரை தோற்கடிக்க முடியுது. ஒரு சின்ன வீடு கூட சொந்தமாக இருக்க இடம் இல்லாத ஒரு ஏழை பெண், நிறைமாத கர்ப்பிணி, தலித் பெண், அவளால் பல கோடி செலவு செய்த திமுக வேட்பாளரை தோற்கடிக்க முடியுதுன்னா என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. காசு பணம் செல்லுபடியாகல, ஜாதி செல்லுபடியாகல, மதம் செல்லுபடியாகல. ஆகவே இந்த முடிவை 2 கட்சிகளும், ஏனெனில் இவர்கள் தான் நம்மை ஆண்டார்கள். 70 ஆண்டுகள் ஒரு கட்சி, 50 ஆண்டுகள் ஒரு கட்சி, 75 ஆண்டுகால கட்சி, 55 ஆண்டுகால கட்சி. ஒருவர் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டிருக்கிறார், ஒரு 28 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார். அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நிரம்ப மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், சாதனைகளை செய்திருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களால் நன்மைகள் விளைந்தன திமுக அதிமுகவில் என்பதால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதன் பிறகு அவர்கள் பாதை மாறினார்கள். மிகப்பெரிய அளவில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தார்கள், கனிம வளங்களை கொள்ளையடித்தார்கள், குடும்ப அரசியலை பரவலாக மாற்றி காட்டினார்கள், அதை வந்து ஒரு இயல்பு நிலை வாழ்க்கையாக மாற்றி காட்டினார்கள். இந்த பெரும் தவறுகளுக்கு, இந்த பாவங்களுக்கான தண்டனை தான் இந்த தீர்ப்பு. இதை மறுபடியும் சொல்லுகிறேன், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைக்கான சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், திமுகவும் அதிமுகவும். இல்லை என்றால் இதை விட பெரிய தண்டனையை மக்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதுதான் இந்த தேர்தலோட படிப்பினை என்று நான் பார்க்கிறேன். சுய பரிசோதனை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. சுய பரிசோதனை செய்ய வேண்டியது கட்சிகள் மட்டுமா, இல்லை பரவலாக நிறைய பேர் பண்ண வேண்டியிருக்கு? மெயின் கட்சிகள் பண்ணணும், கட்சி நிர்வாகிகள் பண்ணணும். இது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. இங்கே 75 கோடி செலவு பண்ணி ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளருக்கு, விஜயை தோற்கடிக்கிறதுக்கு செலவு பண்ணி அவர் ஜெயிக்கிறாருன்னா, முதல்ல இந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அதை வாங்கிக்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைத்தீர்களே, அந்த மமதை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா? ஈஸியாக எடுத்துக்கிட்டு பணம் கொடுத்துட்டா கொடுத்து ஜெயிச்சிடலாங்கன்னாங்க. இங்கே இவ்வளோ செலவு பண்ணால் நம்மளால ஜெயிச்சிடலாங்கன்னாங்க. அது இல்லையா? அது இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகல.
இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகலை, இனி வரும் காலங்களில் அது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணலை. அதாவது வந்து நீங்கள் இது வந்து ஒரு வரக்கூடிய நிகழ்வுகளுக்கான ஒரு படிப்பினையாக நம்ம எடுத்துக்கணும். இந்த முறை ஒர்க் அவுட் ஆகல, அடுத்த முறை ஒர்க் அவுட் ஆகுங்க, அதனால் நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம், கொள்ளடிப்போம்னு நினச்சிங்கன்னா இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும். வரலாறு வந்து உங்களுக்கு சில அறிகுறிகளை காட்டும், திருந்துன்னு. மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு. பணம் வாங்கிப்போம், ஆனால் யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. வாங்கிட்டு தான் குத்தி உங்களுக்கு தான் போடணும். கையில் வந்து குத்துறான், கையில் கொடுக்கும்போது நான் ஏங்க வேணான்னு சொல்லணும்? திணிச்சிட்டு போகிறாங்க. கையில் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, கையில் திணிச்சிட்டு போகும்போது நான் என்ன தெருவில் வீசி எறிய முடியும்? அப்புறம் தேவை என்பது எல்லாருக்கும் இருக்குது. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபான்னு 3 ஓட்டு இருக்குது, 30,000 ரூபாய் நீ கொடுத்துட்டு போகிறேன்னா, வீட்டில் வந்து பால் பாக்கெட் போடுற இடத்துல, நியூஸ் பேப்பர் போடுற இடத்துல போட்டுட்டு போகிறேன்னா, முதல்ல உன் சுயமரியாதையை சுரண்டி பார்க்குற வேலை இது இல்லையா? சுயமரியாதையை சுரண்டி பார்க்குற வேலை. ஒரு காலத்தில் போட்டேன், இன்றைக்கி எனக்கு தோணுது, சரி நீ கொடுத்துட்டல, வா இது என் காசு தான், நீ ஒன்றும் உழைச்ச காசு இல்லை, உங்கள் பூர்வீக சொத்தை விற்று நீங்கள் கொடுக்கல, நீங்கள் இந்த காசை எப்படி சம்பாதிச்சிங்கன்னு தெரியும், இப்போ எதுக்கு இதை கொடுக்குறீங்க? நியாயமாக ஒருத்தர் தேர்தலில் நிற்கிறாரு, அவரை தோக்கடிக்கிறதுக்கு குளத்தூரில் பிரச்சாரத்துக்கு விஜய் நீங்கள் அனுமதிக்கல, அதோட விளைவு தானே ஸ்டாலினை தோற்று போனார். அது எவ்வளோ பெரிய ஜனநாயக, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த தோல்வி. அதுவும் ஒரு காரணம், ஜனநாயக விரோத போக்கு தானே. பிரச்சாரமே பண்ணக்கூடாது அங்கே போய். அவர் பெரம்பூரில் பண்ண முடிஞ்சதை அவரால் குளத்தூரில் பண்ண முடியல. குளத்தூரில் வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கே போக விடலை. அவர் குளத்தூரில் பிரச்சாரத்துக்கு விடலையேங்க, அதுக்கான தண்டனை தானேங்க இது. அப்போ இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டீங்கல்ல. திருச்சியில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே போயிட்டு வந்த தொலைக்காட்சி நண்பர்கள் சொல்கிறாங்க, எந்த வீட்டு மேலேயாவது ஏறி நின்று புகைப்படம் எடுத்தால் அந்த வீட்டு ஓனர் மேலே கேஸாம். எத்தனையோ அரசியல் கட்சிகள் எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக வந்து உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, ஊர்வலம் போயிருக்காங்க. தலைவர்கள் வராங்கன்னா கேமராமேன் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது ஏறி நின்று தான் விஷுவல்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த வீட்டு மாடிலையாவது விஜயோட கூட்டத்தை புகைப்படம் எடுப்பதற்கு விஷுவல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மேலே ஏறினா அந்த வீட்டு உரிமையாளர் மேலே வழக்கம், மிரட்டுறது. ட்ரோன்ஸை யூஸ் பண்ணால் அடித்து உடச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளும் இல்லை, சில மாவட்டங்களில் இந்த அத்துமீறல் நடந்திருக்குது. விஜயோட பிரச்சாரத்தையே வந்து சீர்குலைக்கக்கூடிய இடத்துல சில இடங்களில் அற்புதமாக அலோவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நான் கேள்விப்பட்டேன். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாதிரியான இடங்களில் காவல்துறையோட அணுகுமுறை என்பது ரொம்ப நட்பு ரீதியாக இருந்தது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன். சீஃப் மினிஸ்டர் தொகுதியில் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்த ஒருவர், அவர் புதிய கட்சியோ பழைய கட்சியிலையோ செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, ஒரு குடிமகனா அங்கே போய் பிரச்சாரம் பண்ண, ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண உரிமை இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரத்தனம். உங்களால் ஆன வரைக்கும் நீங்கள் அடக்கி பார்த்தீங்க அவரை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு. இன்றைக்கி அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ சிஎம் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இல்லை, இந்த சுய பரிசோதனை பண்ண சொல்லுது. நிறைய பேர் வந்து கணிக்க தவறிட்டோம், விஜயை நாங்கள் கணிக்க தவறிட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை வந்து ரொம்ப மேம்போக்காக பயன்படுத்துகிற அரசியல் விமர்சகர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள், அவர் முதல்வரே ஆக மாட்டார், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்ந்ததுன்றத எப்படி பார்க்க முடியும்? அது வந்து மைண்ட் செட் வந்து ஃப்ரீயாக இல்லை, அதுதான் சொல்லுவாங்க. அதாவது வந்து பத்திரிகையாளர்கள் பலரும் செஞ்ச தப்பு என்னென்னா, நடக்கிறத கவனிக்க தவறிட்டாங்க. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வதேச ஊடகங்களில் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை வந்து ஒரு பிராந்தியத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் வச்சுருக்க மாட்டாங்க. அசோசியேட்டட் ப்ரெஸ் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 சர்வதேச செய்தி நிறுவனம், அசோசியேட்டட் ப்ரெஸ், ராய்ட்டர்ஸ், ஏஎஃப்பி எல்லாம். அதில் அசோசியேட்டட் ப்ரெஸ்லேருந்து ஒரு லேடி 20 ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி காலத்தில் இங்கே சென்னைக்கு வந்தபொழுது அவருடன் நான் சில காலம் வந்து மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர் சொன்னார் என்னிடம், அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு அவர் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் என்பது மறந்துடுச்சு. அவர் சொன்னார் என்னிடம், நான் ஆஸ்திரேலியாவில் 3 ஆண்டுகள் இருக்கிறேன், அடுத்த ஆண்டு அதாவது 2005 நான் வந்து என்னை நியூசிலாண்டுக்கு மாற்றிருக்காங்க, நான் அங்கே போக போகிறேன். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் நிறுவனத்தின் கொள்கை என்பது பாலிசி, எம்ப்ளாயி பாலிசி என்பது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்டிக் பாலிசி என்பது 3 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் செய்தியாளரும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா 3 ஆண்டுகள் நீங்கள் ஒரு இடத்துலையே தங்கி பணியாற்றினால் உங்களை அறியாமலேயே வந்து அந்த நாட்டோட அரசியல், சமூகம், கலாச்சாரம் குறித்த விஷயங்களில் உங்களை அறியாமலேயே ஒரு பக்க சார்பு வந்துடும். ஓகே. ஸோ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு என்ன நல்லா பசுமையாக ஞாபகம் இருக்குது. எங்கள் பாலிசி என்பது வந்து ஃபார் எவ்ரி 3 years the region needs a fresh look. For every 3 years the region needs a fresh look. ஒவ்வொரு 3 ஆண்டுக்கும் ஒரு முறை அந்த பிராந்தியம், ஒரு நாடு, அது வந்து ஒரு புதிய கண் கொண்டு பார்க்கப்பட வேண்டும், புதிய பார்வை கொண்டு பார்க்கப்பட வேண்டும். அப்போ தான் அதில் வந்து அங்கே தங்கி இருக்கவனுக்கு, தங்கி இருப்பவளுக்கு தென்பட மறுக்கிற விஷயங்கள் இவர்களுக்கு தென்படுவாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட்.
விஜய் விஷயத்தில் நான் அதை பார்க்குறேன் கிட்டத்தட்ட. அவங்க இங்கேயே இருக்கிறதால வந்து நம்மளை அறியாமலே ஒரு பக்கசார்பு வந்துடுச்சு. ஆனால் வெளியிலேருந்து வந்த பல ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னாங்க அமேசிங்காக இருக்குது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்னு. ஸோ அது ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க டிஎம்கேவோட. பல பேர் காம்ப்ரமைஸ், பல ஜேர்னலிஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க. அது வந்து பார்வையை மறைச்சிது, அதுவும் ஒரு காரணம். எல்லாரையும் நான் சொல்லலை, ஓகே. சிலர். பெரும்பாலானவங்க வந்து இல்லை அது ஹீல்ட் ஆகுறாங்க, அவங்க கூட மெர்ஜ் ஆகுறாங்கிறத தாண்டி இது நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்து சப்ஜெக்டிவாக மாறிடுறாங்க. ஒன்று வந்து அதாவது வந்து அவங்களுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிடுது. இது வரக்கூடாது, இவன் வரவே கூடாது. ஏன்னா ஆளுங்கட்சியோடு இருக்கக்கூடிய நெருக்கமோ அல்லது அதிமுகவோட இருக்கக்கூடிய நெருக்கம், ரெண்டு காரணமாகவும் அவங்கள அறியாமலேயோ அல்லது அறிஞ்சோ, இதை அறிஞ்சு தான் தங்களுக்கு பாதிப்பு வருது பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால் இவன் வரக்கூடாதுன்ற எண்ணம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய உண்மையான சக்தியை வந்து அவதானிக்கிறதுல தப்பு பண்ணிடுது, கண்ணை மறைக்குது அது. ஓகே, அது ஒன்று. இது வந்து ரொம்ப தவறான ஒரு பார்வை, வித் அல்டீரியர் மோட்டிவ் இது. ரெண்டாவது கேட்டகரி வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, புதுசாக வந்த ஒருத்தரால் ஒரு எலெக்ஷனில் எப்படி பண்ண முடியும், குறைஞ்சது 2 எலெக்ஷனாவது தேவைப்படும் அப்படின்னு அவங்களுக்கு உள்நோக்கம் இல்லை. ஆனால் மனசு நம்ப மறுக்குது. இவரால் எப்படி வந்து, ஏன்னா இந்திய அரசியலே என்டி ராமாராவ் தான் ஆட்சி அமைச்சு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சி, இவரால் எப்படி முடியுன்ற அவங்க தப்பு பண்ணல. அவங்களுக்கு வந்து உள்நோக்கம் கிடையாது. ஆனால் கணிப்பில் தப்பு பண்ணிடலாங்க, கணிப்பில் தப்பு பண்ண. இது ரெண்டாவது கேட்டகரி. இது ரெண்டுமே நடக்காமல் இருக்கணும்னா தான் ஃப்ரெஷ் லுக்குன்றது. அவனுக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, அவனுக்கு பேகேஜ் இருக்காது. திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி அப்படிலாம் கிடையாது. இது எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் மக்கள் நினச்சாங்கன்னா அவங்க தூக்கி பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா கடலில் போட்டுருவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த அதே மாதிரி தானே அந்த கருத்து கணிப்புகளும் அப்படி தானே. அதுதான் நம்ம ஆக்சிஸ் இந்தியாவோட கருத்து கணிப்பு எடுத்து அவன் ஒருத்தர் தான் கரெக்டாக சொன்னான். அவங்க வந்து அந்த ட்ரெண்டை சொல்லியிருக்காங்க. அவன் ட்ரெண்டை சொல்லிட்டான், நம்பர் சொல்லாட்டா. நம்பர் விஜய் ஏறாரு, ஆமா, திமுக தோக்குது, ஆமா இப்படி சொல்ல. ஏடிஎம்கே மூணாவது அது நடந்துருச்சு. ஆனா மற்றது எல்லாருமே வந்து ஒரு ஃபேவரா தானே இருக்கு. அதுல பெரும்பாலானவங்க வந்து பேக்கேஜ் ஒப்பீனியன் போல் கொடுத்தவங்க தான் எக்ஸிட் போலும் கொடுக்குறாங்க. திமுக ஜெயிக்கும்ன்றது கைவிட்டு வாங்கிக்கிட்டு கொடுத்தது தான். ஒன்றும் இல்லை, சென்னை ப்ரெஸ் கிளப் மட்டும் இந்த தேர்தலுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் கிட்டத்தட்ட டெய்லி எவனாவது ஒருத்தன் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியது. திமுக ஜெயிக்கும். நடுப்புற ஒருத்தர் உட்காந்து பாரு, இப்படி ஒரு பெண்மணி. இவங்கெல்லாம் யார்? கடந்த காலங்களில் இவங்களோட ஒப்பீனியன் போல்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ என்ன, எதா பற்றியும் கவலை. எவன் எடுத்தாலும் 150 160 கொடுத்த யாருமே மெத்தடாலஜி படத்தில் ஒன்று வரும்ல, ஏலம் விடுவான்ல, 500 1000 2000 அந்த மாதிரி தான் வந்து இந்த கருத்து கணிப்பு. இல்லை, இது மெத்தடாலஜி வந்து யாருமே வந்து கொடுக்கல. அந்த ஒன்று வந்து ஆக்சிஸ் கொடுத்தாங்க, காமாக்கியா தான் 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தடாலஜிலேயே தப்பு கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், பிராமணர்கள் இவ்வளவு, இது இவ்வளவு, நீ எப்படி அப்படி போட்ட, நீ எப்படி இப்படி போட்ட, சும்மா நடந்துருச்சு. அவர் நேற்று டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? ஸ்டெப்லாம் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்னை இழிவுபடுத்தினலடா, வாடா இப்போ பதில் சொல்கிறான்னு. அதனால் இது இங்கேயே தங்கி இங்கேயே பணியாற்றுபவர்களுக்கு வந்து ஒன்று பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது, இல்லை அவங்களால வந்து உண்மையை கணிக்க முடியல. அது வந்து ஜென்ரேஷனல் ஷிஃப்டாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகே. இன்னொரு பாயிண்ட் வந்து வரவே கூடாதுன்னு ஒரு அவர் வந்தாலும் நாடு நாசமாயிடும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை கொண்டு போய் யதார்த்தத்தை கணிக்கிறது. பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு தன்னோட வெறுப்பை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்க முடியுமோ ஒதுக்கி வச்சுட்டு, மேக்ஸிமம் ஒதுக்கி வச்சுட்டு. அது ஒரு பெரிய சேலஞ்சு. சொல்கிறது ஈஸி, செய்ய முடியாது. அங்கே தான் உன்னோட அந்த விஷயத்தோட சூட்சமே இருக்குது. மேக்ஸிமம் உன்னோட வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு களத்தை வந்து நீ அவதானிக்கிறன்னா ஓரளவு உண்மை புரிஞ்சுருக்கும். அது ஒதுக்கி வைக்கிறத பற்றி கவலையே படாமல் திமுக தான் வேணும் எனக்கு, தப்புனா திமுக இல்லாட்டி பரவாயில்ல, அதிமுக வந்துட்டு போட்டுங்க, புதுசாக எவனும் வரக்கூடாது. அது எப்படி நீ சொல்லுவேன்? அப்போ நீ ஜேர்னலிஸ்ட்டு கிடையாது, நீ வந்து ஆக்டிவிஸ்ட். இங்கே பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலும் பத்திரிகையாளன்ற போர்வையில் உட்காந்து பேசக்கூடியவங்க ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க. நீ ஒன்று ஆக்டிவிஸ்டாரு இல்லை ஜேர்னலிஸ்டாரு. இப்போ ஓட்டு போட்ட மக்களை திட்டுறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். மோடி சொன்னார்ல, அதை ரொம்ப அழகாக சொன்னார் மோடி. ஐ திங்க் 2வது தடவை ஜெயிச்சப்போ சொன்னார். முதல்ல என்ன திட்டினாங்க, நான் சரியில்லைன்னு. திரும்ப நான் ஜெயிக்கும்போது என்ன திட்டினாங்க, இப்போ உங்களை திட்டுறாங்க, குஜராத் மக்களே கெட்டவங்கன்னாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி ஓட்டு போட்ட மக்களை நீ எப்படி திட்ட முடியும்? அதுக்கு என்ன உரிமை இருக்குது உனக்கு? அப்போ அது நீ அடிப்படையிலே ஜனநாயகத்துக்கு எதிரானவன் தானே? உண்மையிலே ஜனநாயகத்துக்கு எதிரானவன் தானே? எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணுன்றது எவ்வளோ ஒரு சர்வாதிகாரத்தன்மை. அப்புறம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதுன்றதுக்கு அர்த்தமே இல்லையே. நான் நினச்ச மாதிரி தான் ஓட்டு போடணும், நான் நினச்சவன் தான் ஜெயிக்கணும். நீங்கள் விஜயை எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் விஜயை ஆதரிக்கிறவங்களை என்றைக்கு தற்கூரின்னு திமுக பேச ஆரம்பிச்சதோ
அன்னைக்கே திமுகவோட முடிவுரை எழுதப்பட ஆரம்பித்தது. அந்த வார்த்தையோடைய அந்த தப்பு. நீ விஜயை திட்டு, நீ விஜய தற்கூரின்னு சொல்லு, விஜய் ஆதரிக்கிறவனை தற்கூரின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது. அது பரவலா இருக்கு இல்லையா? இப்ப அதாவது நேரடியா விஜய் அவர்களை சொல்றதுக்கும் விஜயோடைய அந்த ஆதரவாளர்களை சொல்றதுக்கான எவ்வளவு பெரிய தவறு அது. நீ அடிப்படையில ஒரு ஜனநாயகவாதியா இருந்தா உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வராது இல்லை. ஒரு பையன் கேட்டான்ல, அழகா கேட்டான்ல, இந்த டிபேட்டு யூடியூப் தொலைக்காட்சி நம்ம நண்பர்கள் தானே நடத்துறாங்க, மனோஜ். அந்த ஷோவில் வந்து அவங்க நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி, திராவிடர் கழக வழக்கறிஞர் பெண்மணி, மூத்த வழக்கறிஞர், அந்த அம்மா கிட்ட ஒரு பையன் கேட்டான். ஆனால் அவங்க நேர்மையாக பதில் சொன்னாங்க. உண்மையிலே அவங்கள பாராட்டணும். அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்க. எங்களை நாங்கள் என்னங்க தற்குறி, நாங்கள் எப்படி தற்குறி ஆக முடியும், என்ன சொல்லி கொடுத்தீங்க எங்களுக்குன்னு. அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்க. நாங்கள் உங்களை அப்படி சொல்லலைன்னு. மக்களை நேசிக்கிறவங்க தற்குறின்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்டூடெண்ட் எலெக்ஷனே நடத்தாமல் 20 வருஷமாக தமிழ்நாட்டில் காலேஜஸில் நீங்கள் பாலிடிக்ஸே இல்லாமல் பண்ணிட்டீங்க, 2 கட்சிகளும் சேர்ந்து. அதோட விளைவு இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. ஒருவேளை அது தற்குறின்றது உண்மையாக இருந்ததுன்னா அதுக்கு முழுக்க 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 காரணம் திமுகவும் அண்ணா திமுகவும், குறிப்பாக திமுக. நீ எப்படி சொல்லுவ அந்த வார்த்தையை? அப்புறம் யாரோ ஒரு பெண்மணி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்றதை வச்சுக்கிட்டு எந்த பெண்ணை பார்த்துமே நம்ம சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை, சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை இயேசுநாதர் பைபிளில் சொல்வார்ல, உங்களில் பாவம் செய்யாதவர் யாரோ அவர் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும். அந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக அரசியல் விமர்சகர் என்று தன்னை சொல்லிக்கக்கூடிய ஒரு நபர், தொலைக்காட்சிகளை பேசக்கூடியவர், வெளிப்படையாக அந்த வார்த்தையை பேசி ஒரு பேட்டி கொடுத்தார். அதுக்கு எதிராக விஜயே போய் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அதுக்கு பிறகு அந்த நபர் அடங்கினாரா? தான் சொன்னதை நியாயப்படுத்தி அவர் பேசினார். அவரை எவனாவது ஒருத்தன் இந்த தொலைக்காட்சி வாதங்களில் விஜய் விமர்சனம் பண்ணக்கூடிய யாராவது ஒருத்தர் கண்டிச்சாங்களா? ஒரு பத்திரிகையாளராவது, ஒரு அரசியல் விமர்சகராவது? அதுக்கு பிறகும் அவரை தொலைக்காட்சி வாதங்களை அழைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, மக்களோட ஒட்டுமொத்த உளவியல் இருக்குல்ல, கியூமுலேட்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் தி மாசஸ்வாங்க, ஒட்டுமொத்த மக்கள் திரளோட, பெருந்திரள் மக்கள் திரளோட ஒட்டுமொத்த மனசாட்சி இருக்குல்ல, அதில் ஏற்படுத்திய தாக்கம் தான் 1.25 கோடி இன்னைக்கு ஓட்டு போட்டது. நீ விஜயை விமர்சனம் பண்ணு, விஜயை விமர்சனம் பண்ண, விஜய் பிடிக்கும்னு சொன்னவங்களுக்கு வந்து கேவலமாக அவங்கள பேசுறது இருக்குல்ல, எவ்வளோ பெரிய வார்த்தை. நான் கேட்குறேன், திமுக ஓட்டு போடுற பெண்களை பற்றி அந்த நபர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. ஏடிஎம்கே ஆதரிக்கிற பெண்களை பற்றி பேசியிருந்தா அதுக்கும் ஒரு எதிர்வினை வந்திருக்கும். கேட்க நாதி இல்லை, நீ பேசின. டிஜிபி ஆஃபீஸில் போய் அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உங்ககிட்ட செல்வாக்கு இருக்கு, நீ போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார், அதை ஆதரித்து பேட்டி கொடுத்தார். இன்னைக்கு கமிஷனரே அங்கே தான் நிற்கிறார். இல்லை, இது எவ்வளோ பெரிய தப்பு. எங்கெல்லாம் இவங்க தப்பு பண்ணாங்கன்றா இல்லை சார், அதுதான் நம்ம பொதுவாக பேசும்போது சொல்லுவோம். திமுகவுடைய தோல்விக்கு ஒருவேளை தோற்றா இதெல்லாம் காரணமாக இருக்குன்னு நம்ம பேசும்போது, ஆஃப் த கேமரா பேசும்போது, மிக முக்கியமாக இந்த எக்கோ சிஸ்டம். ஆமாம், டிஎம்கே ஈகோ சிஸ்டம் வந்து திமுக வந்து கூடுதலாக ஒரு 20 சீட்டு தோக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அது பொதுமக்கள்கிட்ட பரவலா இணையத்துல இருக்கிறவங்க பண்ணலங்க. அதான் இணையத்துல இருக்கக்கூடிய யூடியூப்ல, எக்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இது பரவி. கூலிப்பட திமுக கிட்ட பெய்டு மவுத்ஸ் இருக்கான்ல, திமுகவோட வாடகை வாய்கள், அவன் தான் திமுகவோட தோல்விக்கு அவன் ஒரு 30% காரணம், 1/3 காரணம். ஒரிஜினல் திமுக காரன் இதெல்லாம் பேச மாட்டான், கண்டிப்பாக பேச மாட்டான். அவனுக்கு தெரியும், அந்த லைன் தெரியும். இல்லை, அவங்களோட ஃபோக்கஸ் திமுக வெற்றி பெறதுல தான், ஜெயிக்கிறது தான். அவன் மக்களை பகைச்சிக்க மாட்டான். சோத்துல உப்பு போட்டு திங்கிறியான்னு ஒரு திமுக காரன், ஒரிஜினல் கட்சிக்காரன் பேச மாட்டான். அவனுக்கு தெரியும் இது இப்படி பேசக்கூடாது, மக்களை பகைச்சிக்கக்கூடாதுன்னு தெரியும். அது இன்றைக்கி இருக்க சமூக வலைதள காலகட்டத்தில் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்றைக்கும் மக்கள் அதை மறக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஈகோ சிஸ்டம் வந்து திமுகவோட தோல்விக்கு 1/3 கான்ட்ரிபியூஷன் கூட, இந்த 1/4 கூட வச்சுக்கோங்களேன். அந்த ஈகோ சிஸ்டத்தில் நடிகர்களும் சேர்ந்தாங்க. பிரகாஷ் ராஜ் மாதிரியான, அதான் அவர் உலகமாக அறிவாளி. இன்னைக்கு நேற்று கூட அவர் வந்து சொல்றாரு, தமிழ்நாடு அரசியல் வந்து ரசிகர்களாக வந்து மாறிட்டாங்க. வராதன்ற நீ யார் முதல்ல? நீ கர்நாடகாக்காரன், உனக்கு என்ன இங்கே வேலை? நீ ஓட்டரா? இங்கே நீ வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துற. பிரகாஷ் ராஜ்ன்ற அந்த கலைஞன் தமிழ்நாட்டு மக்களை, விஜய்க்கு வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துகிறார். நீயே ஒரு சினிமாக்காரனாக இருந்துட்டு இதை பேசுகிற. சினிமாக்காரன்றது ஒன்றும் கெட்ட தொழில் கிடையாது. சினிமாக்காரன்றதுக்காக ஓட்டு போடலை, அதை புரிஞ்சுக்கோ. நீ யாரை தூக்கி பிடிக்கிறியோ அவங்க யோகியதை, லட்சணத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, தகுதி இல்லை, தைரியம் இல்லை. தேனு பாலுமா ஓடுது. ஒரு தொகுதியில் 75 கோடி செலவு பண்ணி, உன் பாஷையில் சொன்னால் கூத்தாடியை தோக்கடிக்கிறதுக்கு வேலை செஞ்சுருக்கானுங்கல்ல, அவங்கள கேள்வி கேட்க உனக்கு துப்பு இல்லை. நீ தமிழ்நாட்டு மக்களை பற்றி விமர்சனம் பண்ணுறியா? ஏன்னா உனக்கு அடுத்த படம் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. நீ வாங்குற காசு ஊழியம் செய்கிற. நீ பிரகாஷ் ராஜ் ஒரு மாபெரும் கலைஞன், சந்தேகம் இல்லை.
ஆனா நேத்து இந்த முடிவுக்கு பிறகும் வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு கேவலமான வார்த்தை. வாழ்த்து சொல்ல மனசு இல்லைன்னா பரவாயில்ல. அது வேண்டாங்க. நீ வாழ்த்தும் சொல்லி வாழ்த்தே சொல்ல இல்ல நான் பொதுவா நீ சொல்றேன். நீ விமர்சனம் கூட விஜயை பத்தி பண்ணு. பண்ணிருக்கலாம். ஆனா ஓட்டு போட்ட மக்களை வந்து நீ இழிவுபடுத்துறல்ல, அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல மேலும் மேலும் அதை வளர்க்குறாங்களான்னு அது கேட்குறீங்க. ஆமா வளர்க்குறாங்க. ஏன்னா வாங்குற காசு கூவி ஆகணும்ல. உனக்கு மார்க்கெட் இல்லை இன்னைக்கு. உனக்கு சொலையா தூக்கி கொடுக்கறது இவங்க தான் கொடுக்குறாங்க. நீ யோகியனா இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தையும் விமர்சனம் பண்ணு. இப்போ விஜய் வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம சொல்றோமா? இல்ல இப்போ ஆட்சி பண்ணும்போது லட்சணம் தெரிய போகுது. இல்ல ஓட்டு போட்டா அத்தனை பேரும் விஜய்க்கு வந்து ஒரு பாலாரும் தேனாரும் ஓட வச்சிருவாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவங்க மேல இருக்க கோபத்துல வெறுப்புல குத்துறாங்க. இவங்க தவறுகளை சுட்டி காட்ட உனக்கு துப்பு இல்லையே. ஒரு வேங்கை வேலை பத்தி, ஒரு சாம்சங் பிரச்சனையை பத்தி, தலித் மக்களுக்கு எதிராக அவிழ்த்து விடப்பட்டிருக்கிற கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற வன்முறையை பத்தி, விளாத்தி குளத்துல விளாத்தி குளத்த சம்பவத்தை பத்தி, பணத்தை வந்து வெள்ளமா ஓட விட்டுருக்கானுங்க இந்த எலெக்ஷன்ல, அதை பத்தி பேசலாம் உனக்கு துப்பு இல்லை. நீ ஜெயிச்சவனை பத்தியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை பத்தியும் நீ பேசுற. நீ ரெண்டு சைடும் பேசு. ரெண்டாவது நீ வந்து கர்நாடகத்தை சேர்ந்த, நீங்கள் கர்நாடகத்தை சேர்ந்த, உங்களுக்கு என்ன சார் இங்கே வேலை? நீங்கள் யாருக்கு கீழே ஊழியம் பண்ணுறீங்கன்றது தெரியும். உங்களுக்கு படம்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியும். நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன புத்தி சொல்கிறது? அதாவது இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். 1.25 கோடி மக்கள் ஒருவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது என்னன்னு பாரு. அவங்களை இழிவுபடுத்தாத. இப்போ இருக்க ரெண்டு பார்ட்டிஸும் தவறு செஞ்சுட்டாங்க, மக்களை கொள்ளை அடிச்சிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. அதோட கோபம் தாங்க இதுன்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அடிப்படை அறிவு நேர்மை கூட பிரகாஷ் ராஜுக்கு இல்லை. இதை பற்றி பேசுவதற்கு பிரகாஷ் ராஜுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இல்லை இன்னொரு பக்கம் நம்ம இவ்வளோ பேசும்போது சென்னையை வந்து மெயினாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சென்னையை வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து சென்னையை வந்து டார்கெட் பண்ணுறாங்க தாவேக்கான்றத பேசிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட அது நடந்துருச்சு. குளத்தூரில் ஸ்டாலின் அவர்களுக்கே அந்த தோல்வி அப்படின்றது, இந்த ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்திருக்கு அப்படின்றதுனால. ஆனால் சேகர் பாபுவும் உதயநிதி ஸ்டாலினும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன அதுலேருந்து என்ன நமக்கு புரிய வேண்டியிருக்கு? மக்கள் கோவங்க அவ்வளோதாங்க. நீங்கள் என்னதான் அது சேகர் பாபு மேலேயும் உதயநிதி மேலேயும் அப்படி சொல்ல முடியாதுங்க. அது வந்து அப்படிலாம் நீங்கள் பைஃபர்கேட் பண்ண முடியாது. நீங்கள் தொகுதி மாறி இருக்கணும். ஓகே. இன்ஃபேக்ட் தொகுதி மாற சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அறிக்கைகள் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். யானைக்கும் அடிசருக்கும் அவ்வளோதான். எல்லா எம்எல்ஏஸ் மேலேயும் தான் மக்கள் கோவமாக இருக்காங்க. சிலர் ஜெயிக்கிறாங்க, சிலர் தோத்துடுறாங்க, தப்பி பிழைக்கிறார்கள். பெரிய மார்ஜின் இல்லை, ஜெயிச்சவங்களுக்கும் பெரிய மார்ஜின் இல்லை. இப்போ இது வந்து நீங்கள் வந்து பட் விக்டரி இஸ் அ விக்டரி. ஒரு நேற்று கடைசியாக நடந்த அந்த இதில் ஒரு ஓட்டு கூட ஜெயிச்சது ஆமாம் அப்படிதான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் பட் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதியை சொற்ப வாக்குகளில் தான் தப்பி பழிச்சிருக்காங்க. அதனால் அது அளவுகள் கிடையாது. மக்கள் ஏற்றுக்கலாம் அவ்வளோதான். ஓகே. மக்கள் வந்து கோபத்தில் இருக்காங்க, ஏற்றுக்கல. இல்லை அந்த அந்த ஒட்டுமொத்த குளத்தூருடைய கோபமும் அந்த பக்கம் திரும்பிடுச்சு. அப்படி அது ரொம்ப டீகோட் பண்ண முடியாதுங்க. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க, வேண்டாம்னா வேண்டாம் அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு தான் தொகுதி மாறும். அதுக்கு அந்த டெஃபினிஷன்லாம் கிடையாது. இல்லை உங்கள் சேஃபஸ்ட் கான்ஸ்டிடுவன்சி திருவாரூருக்கு போங்கன்னாங்க. ஓகே. அங்கே போகலையா? அவர் போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். பூண்டி கல்யாணம் அங்கே ஜெயிச்சிருக்கோம். ஆமாம், நீங்கள் போயிருக்கலாமே, ஏன் போகல? நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. இன்றைக்கி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? தோத்துட்டீங்க. இன்றைக்கி தோத்துட்டீங்கன்னா தோத்துட்டீங்க, அவ்வளோதான். யூ ஹேவ் டு அக்செப்ட் த டிஃபீட். சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பக்தவச்சலம் ஜெயலலிதாக்கு பிறகு தோற்கடிக்கப்படுவது இவர் தான் முதன் முறை. கலைஞர் தோத்தது கிடையாது ஒருபோதும். அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சு வரலாம். இல்லை இது எப்படி சார் பார்க்குறீங்க? காமராஜரே தோத்துருக்கார். அதுதாங்க உண்மை. இது சகஜங்க. இது தோற்கடிக்கப்படுவதும் வெற்றி பெறுவதும் அது அவ்வளோ பெரிய இது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் டெமோக்ரஸி. ஆனால் என்னென்னா வந்து ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆகும். இப்போ ஜெயலலிதா தோக்கும்போது எல்லாரும் தோத்தான், அந்த அம்மா தோத்தாங்க. இல்லை எல்லாரும் தோத்தாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அதாவது அத்தனை மந்திரியும் தோத்தான், அப்போ அந்த அம்மா தோத்தாங்க. பக்தவச்சலம் கிட்டத்தட்ட பலர் தோத்தாங்க, அவர் தோத்தாரு. பட் இங்கே ஒரு 14 மந்திரி ஜெயிச்சிருக்கானே. ஒரு கட்டத்தில் 32 எம்எல்ஏ மந்திரிகளும் ட்ரெயிலிங்கில் இருந்தாங்க. அப்புறம் ஒரு 14 பேர் தப்பி போச்சு வந்துட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்து காலி, 19 பேர் ரொம்ப காலி. மக்கள் தீர்ப்பது அவ்வளோதான். இதில் கட்சியுடைய முதலமைச்சர் தலைவரும் தோத்து பொதுச் செயலாளரும் தோக்குறது அப்படின்றது ஒன்று நடக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து யார்கிட்ட தோக்குறோன்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போது ஜெயலலிதா அவர்கள் தோக்கும்போது திமுக ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் தோக்கும்போது அதிமுக ஆட்சி, இப்படி நம்ம சரௌண்டிங்ல இருக்கும்போது புதுசாக வந்த ஒரு கட்சி கிட்ட தோக்கும்போது அதோடைய அது ஒன்றும் அதில் என்ன ப்ரொசீஜர் இருக்குது? அப்படி அதை பார்க்குறாங்க. இந்திய குடிமகன் தானே, இந்திய குடிமகன். ஆனால் அதை அப்படி பார்க்குறாங்களே. அதிமுக கிட்ட தோக்குறது வேற. ஆனால் நீயா ஏற்படுத்தி கொண்ட கற்பிதங்கள். ஏன் காமராஜ் தோற்கடிக்கப்படும் பொழுது அன்றைக்கு இளைஞராக இந்த சீனிவாசன் திமுக ஆரம்பித்து அப்போ தான் வந்து 18 வருஷம் தான் ஆகுது. இன்றைக்கி 2 வருஷம், இன்றைக்கி 18 வருஷம். அவ்வளோ பெரிய ஒரு தியாக தீபம். காமராஜை தோற்கடித்த மாநிலம் போது அளவுகோல் அதுதான். தியாக தீபம் அது காமராஜ்ன்றது.
அந்த பேரை சொல்லக்கூட இன்றைக்கி வந்து தகுதி கிடையாது. அந்த காமராஜர் ஒரு வருஷத்துனால எவ்வளோ இழிவுபடுத்துனாங்க டிஎம்கே ஈகோ சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியும். அவர் வீட்டில் ஏசி போட்டு கொடுத்தது கலைஞர் தாண்டாங்க. எவ்வளோ கீழே 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 இப்ப நம்ம பேச பேச பல விஷயங்கள் வருது. வெளியில் வருதுல்ல, புகை போட்டால் பெருச்சாலி வர மாதிரி பூச்சி வர இதெல்லாம் இவங்களோட தோல்விக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நெஞ்சமாக பேசுனீங்க. அப்போ யார்கிட்ட தோத்தா என்ன? தோல்வினா தோல்வி தான். அக்செப்டட் கிரேஸ்ஃபுல்லி. அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் மேபி. யார் சொன்னா? யார் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஜெயிக்க மாட்டேன்னு யார் சொன்னா? இது ரங்கராட்டினம் தானே, மேலே கீழே தானே போயிட்டு வரும். நீ எப்போ தேர்தலுக்குள்ளே போயிட்டியோ நீ ஜெயிக்கணும் தான், ஜெயிச்சு தான் ஆகணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தோத்தும் போகலாம். அல்டிமேட்லி மக்களே எஜமானர்கள். உணர்த்தக்கூடிய பாடம் என்பது பணத்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினச்சிங்கல்ல, அந்த எண்ணத்துக்கு விழுந்த அடி, சம்மட்டி அடி. பணம், ஜாதி, மதம். இதில் ஜாதி மதத்தை வச்சு கூட ஜெயிக்கலான்றதை கூட ஏற்றுக்கலாங்க. பணத்தை வச்சு நான் ஜெயிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டிட்டாங்க. மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய பாடம். ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி தோற்றுருக்கீங்க. அவங்களும் செலவு பண்ணியிருக்கான், சும்மா இல்லை. ஏடிஎம்கேவும் ஒரு ஓட்டுக்கு வந்து 10,000 15,000 கொடுத்துருக்காங்க. அவங்களும் கொங்கு மண்டலத்தில் தோற்றுருக்கான். அங்கேயும் தோற்றுருக்கான். கொடுத்து தோற்றுருக்காங்க சார். அப்போ அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சு தான் பேசணும். அதனால் 2 பேருக்குமான ஒரு பாடம் இது. நாங்கள் திருத்த மாட்டோம்னா ஃபைன். மக்கள் அடுத்த தேர்தலில் இதை விட பெரிய பாடத்தை புகட்டுவார். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு. தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.